அப்போ கல்வி அதை இதான் மாற்றம். எங்கு மாற்றம் நடைபெறுவது என்றால் இதை அந்தந்த முறைக்கு மாறாத மொடியூல் சிஸ்டத்துக்கும் கிரெடிட் சிஸ்டத்துக்கும். அதுக்கு நாங்கள் அதை பற்றி கலைப்பதற்கு முதல் ஆரம்பத்தில் எங்களுடைய பாடத்திட்டங்கள் என்ன விதமான துறைகள் இருக்குது உங்களுக்கு தெரியும். தாய்மொழி கல்வி, ஆங்கிலம், சமய கல்விகள் என்று கட்டமாக பழைய 10 துறைகள் இருக்கின்றன. அதுக்கு பிறகு அதனூடாக நாங்கள் ஒவ்வொரு கட்டமாக நேர்ந்தது ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, அதாவது இடைநிலை உயர்நிலை கல்வி, உயர்தர அதாவது GCO லெவல் என்று சொல்லி சென்று கொண்டிருக்கிறோம். பழைய திட்டத்தின்படி. பழைய திட்டம் என்றால் இவர்கள் இந்த ஒவ்வொரு கட்டங்களிலும் வேறு வேறு பாடங்கள் சுருவி கொண்டு வந்து அதை சோதனை முறைகளுடன் தற்பொழுது வரும் திட்டங்கள் என்னென்று சொன்னால் இந்த பாடத்திட்டங்கள் அப்படி இருக்கும் 5ஆம் வகுப்பு வரை. அதாவது பழைய திட்டமே இருக்கும். அதாவது வந்து அவர்கள் 6 பாடங்கள், அந்த பாடங்களை சொல்ல வேண்டுமா, அதாவது அது பழைய முறையில் நடைபெற்று கொண்டு இருக்கும். அவர்கள் அந்த அதாவது ப்ரீ ஸ்கூல், முக்கியமாக இப்போ ப்ரீ ஸ்கூல் அதாவது முன்பள்ளியும் திருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் மிக ஒருங்கமைப்பு கொண்டிருக்கு. அதை ஆரம்பமாக வந்து அந்த பிள்ளைகள் 1ஆம் வகுப்புக்கு வந்து 5ஆம் மட்டும் பழைய முறையிலே படிப்பார்கள். அதற்கு பிறகு 6ஆம் வகுப்புக்கு செல்லும் பொழுது இந்த புதிய திட்டம் ஆரம்பமாகிறது. இந்த புதிய திட்டம் எப்படி என்று சொன்னால் இது மொழிகளுக்கு வரும். அந்த எடுக்கக்கூடிய பாடங்கள், அந்த பாடங்கள் நான் சொல்லுகிறேன். இந்த பாடங்கள் நாங்கள் இந்த துறைகள், இந்த பாடங்களை விளக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். இதை எப்படி பிரித்திருக்கிறார்கள் என்றால் முக்கியமான பாடங்கள், மற்றது மேலதிக கற்றல் பாடல்கள், நிலைமாட்டுத்திறன் பாடங்கள் என்று வைத்திருக்கிறார்கள். அதாவது மேலதிக கற்ற முக்கியமான பாடங்கள், மேலதிக கற்ற பாடங்கள், நிலை மாற்றுத்திறன் பாடங்கள் கொஞ்சம் பாடங்களாக வைத்து எப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் மட்டும் முக்கியமான பாடங்களை எடுக்க வேண்டும். இதைவிட மேலதிக பாடங்களும் நிலைமாறு பாடங்களும் எடுக்க வேண்டும். ஆனால் எல்லா பாடங்களும் எப்படி சொன்னால் ஒரு மொழிகளுக்குலாம் போகும். அதாவது எப்படின்னா ஒவ்வொரு பாடங்களும் ஒரு கிரெடிட் கொடுப்பார்கள். மொத்தமாக நீங்கள் முக்கியமான பாடங்கள் 14 கிரெடிட் எடுக்க வேண்டும், மேலதிகமாக 5 கிரெடிட் எடுக்க வேண்டும், மற்றது நிலை மாற்றுத்திறன்கள் எடுக்க வேண்டும். எடுத்து போட்டு இதற்கு இதை முடித்த பிற்பாடு அதுக்கு இந்த சோதனை முறைகளிலும் மாற்றம் வந்திருக்கு. அதாவது வந்து கூட்டு முறை மாற்றம் என்பது அமைப்பு முறை மாற்றம். அதாவது நாங்கள் ஆங்கிலத்தில் சொன்னால் ஃபோமேட்டிவ், சமேட்டிவ் என்று. இதுவரை காலம் நடந்தது என்று சொன்னால் படித்துவிட்டு மார்க்ஸ் போடுறது எழுது முறை. இது என்ன சொன்னால் 70% வந்து அவர் பலமையான முறையில் எழுத்து ஒரு படத்தை படித்து செய்முறைகள் எல்லாத்திலையும் பாதை கொடுத்து அவருக்கு மார்க்ஸ் போடப்படும். மீத 30% அவருடைய தனிப்பட்ட முறை இன்டர்வியூகள், நடவடிக்கைகள், சில இன்டர்வியூ ப்ரெசன்டேஷன், அதில் ஸ்கில்லை பார்த்து மார்க்ஸ் போட்டு மொத்தமாக கூட்டப்படும். இதுதான் அடுத்த மாற்றம். அதாவது முதலே மாதிரி பேப்பரை மட்டும் போட்டு இல்லை. அதாவது வந்து அந்த 30% அவரை கூப்பிட்டு ஒவ்வொரு தனி, அது வந்து வேலை கூடத்தான். அதாவது வந்து அவரை ஒருவன் சிலவன் எழுதில் வீக்காக ஸ்ட்ராங்காக இருப்பான், இதில் வீக்காக இருப்பான். சிலவன் எழுத்துல வீக்காக இருப்பான், அதில் ஸ்ட்ராங்காக இருப்பான். அப்போ இதுக்கு எடுத்த மாதிரி இதுக்குள்ளே மார்க்ஸ் போட்டு பேலன்ஸ் பண்ணி 70-30 போட்டு அவருக்கு மார்க்ஸ் கொடுக்க போகுது, மதிப்பெண்கள் கொடுக்க போகுது. அதில் மோடி இருக்கிறது அந்த எப்படி என்று சொன்னால் இந்த கிரெடிட் சிஸ்டத்துக்கு ஒரு இருக்கிறது வேல்யூ வண்டு அது கொடுப்பது. உதாரணமாக ABC என்று சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம் A என்று சொன்னால் 4 புள்ளிகள், B என்று சொன்னால் 3 புள்ளிகள், 2 என்று கொடுத்து 1 எடுத்தால் அது ஃபெயிலியர் மாதிரி வர கொடுத்து, C என்று 50க்கு குறைவாக போட்டு இதை சராசரியாக பிரிப்பது. சராசரி என்றால் ஒரு முறை இருக்கிறது. அந்த மொத்த 10 பாடங்கள் எடுத்தால் அதை சராசரி எடுத்தால் அவர் எடுக்கும் புள்ளிகளை பார்க்கும் பொழுது GPA என்று சொல்வார்கள். இதுதான் GPA, கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் என்பது. இதான் இந்த மொடியூல் சேர்த்து ஒரு பிள்ளை, ஒரு மாணவன் எனக்கு என்னடா பாடினோடனே எனக்கு 10.5 GPA, அப்போ நீ பாஸ் என்ற சிஸ்டத்தை கொண்டு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நேர்வார். இதான் அடிப்படை. அடுத்தது இப்படி அதாவது இப்போ நான் சொன்னேன் இது ஆரம்பிக்கப்பட போனது 6ஆம் வகுப்பில் இருந்து 9ஆம் வகுப்பு மட்டும் போனோன்னு. அடுத்தது வந்து இவ்வளவு காலமும் தேசிய மதிப்பீடு என்பது, தேசிய சோதனை என்பது, பரீட்சை என்பது 10ஆம் வகுப்புல நடக்கும். இப்பொழுது 9ஆம் வகுப்புலையும் நடத்த போறாங்க. அது அதான் இப்போ விவாதத்துக்குள்ள 9ஆம் வகுப்பிலும் இந்த 6ஆம் வகுப்பிலிருந்து இந்த திட்டத்தை முடிந்த பொழுது ஒரு தேசிய பரீட்சையை நடத்துவார்கள். நடத்தியும் பொழுது அதையும் இப்படித்தான் இந்த அவருடைய ஸ்கில்ஸ்கள் எல்லாம் போட்டு இதே மாதிரி எழுத்து பரீட்சையை வைத்து GCO நடத்தி அதற்கு பிறகு அவர்களை தெரிவு செய்து சொல்வார்கள், நீ இந்த பாடத்தை தான் எழுதணும். இப்போ O லெவலுக்கு போகிறார்கள். இப்போ அதாவது கனிஷ்ட முடிந்து சிரேஷ்ட இடைநில பிரிவு கட்டம் 1க்கு, அதாவது இப்போ GCOவில் 10-11க்கும் போகிற செல்வார்கள். இங்கே உங்களுக்கு தெரியும் பல பாடத்திட்டங்கள் இருக்கிறது. இதில் மேலதிக கற்றல்,
நிலைமாற கட்டளைகள் இருக்கிறது. மிக அழகான துறை. அதாவது நீங்கள் சொல்லலாம், அது 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 சொல்ல வேண்டாம், விளக்கம் அதிகமாக தேவைப்படும். உதாரணமாக ஒரு சமயம் படிப்பவனுக்கு வேறு துறைகளை எடுக்கலாம். அதாவது சயின்ஸ் படிக்கிறவர்கள் ஐடிஎல்லாம் பல அதாவது ஒரு பல் தொழில் என்பதை விட பல்கல்வி விற்பனையாக வாங்க முடியும். ஆனால் என்னென்று சொன்னால் வேலை கூட அப்படி அல்ல. இது எப்படி என்று சொன்னால் இதை படிக்கும் பொழுது அவர்களுக்கு தவணை முறைகளில் சில மணித்தியாலங்கள் ஆசிரியர் படிப்பார், அதை விட இண்டிபெண்டன்ஸ் லேர்னிங் என்று அவர்களும் தேடி படிக்கலாம். இப்பொழுதுதான் கணினி அவர்களும் தேடி படிக்க வேண்டும். அவர் முறை இருக்கிறது. தேடி படித்து எல்லாம் சேர்ந்து தான் அவர்கள் சோதனை செய்வது. அப்புறம் இதெல்லாம் முடித்து அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும், இதை முடித்து இவர்கள் தேசிய பரீட்சைகளுக்கு சென்ற பிற்பாடு, அதாவது 9ஆம் வகுப்பு முடிந்த பிறகு இப்பொழுது 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு, அதாவது நாங்கள் இப்பொழுது சொல்கிற அந்த காபோத சாதன பரீட்சை பிரிவுக்கு உள்வாங்கப்படுவார்கள். அங்கு அவர்களுடைய துறைகளுடைய 9ஆம் வகுப்பில் எடுத்த புள்ளிகளை பொறுத்து அவர்களுடைய பாடத்திட்டங்கள் அடிப்படையில், உங்களுக்கு தெரியும் தானே, இப்பொழுது ஜிசி ஓ லெவலில் எடுத்து பார்த்தா ஆர்ட்ஸ் படிக்கிறார்கள் இருக்கார்கள், சயின்ஸ் படிக்கிறார்கள், டெக்னாலஜி இதுக்கு செலக்ட் பண்ணி போட்டு அங்கு உள்வாங்கப்பட்ட பிறகு அவர்களுக்கும் துறைகள் இருக்கிறது. அவர்களுடைய 3 விதமான பாடங்களை எடுக்க வேண்டும். முக்கியமான பாடங்கள், உதாரணமாக சயின்ஸ் என்றால் சயின்ஸ் எடுக்க வேண்டும். அதோடு சேர்ந்து மேலதிக பாடங்கள், பிறகு நிலைமாறும் பாடங்களை எடுத்து இந்த பாடங்களை கொன்று அடுத்ததாக கட்டம் 2 சிரேஷ்ட இடைநிலை கல்வியின் கட்டம் ஜிசிஓ, இது தேசிய கல்வி நிலை ஒரு பரீட்சை நிலைக்கு முகம் கொடுப்பார்கள். அதான் ஜிசிஓவில் முடியும். அந்த திட்டமும் இது முறையில் தான் இருக்கும். அதாவது ஏற்கனவே நடைமுறை இல்லாமல் இந்த மொடியூல் சிஸ்டம் முறை ஜிபிஏ முறையில் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் போட்டு நடத்து போட்டு 70-30% என்று கொடுத்து எடுத்து போட்டு பிறகு A லெவலுக்கு போவார்கள். அங்கு போனவர்கள் சுருக்கப்பட்டு எங்கள் இப்பொழுது இருக்கிற முறைகள் தான், அதாவது மெடிசின் படிக்கிறார்கள், மெடிசின் அப்படியெல்லாம் பிரித்து அந்த துறைக்கும் படித்து அதிலும் எங்களுக்கு முக்கியமான பாடங்கள், உதாரணமாக இப்போ சாரம் ஒரு விளக்கத்தை சொல்லலாம். இப்போ விஞ்ஞானம் படிப்பவர்கள் என்று சொன்னால் சயின்ஸ் படிப்பவர்கள் 2வது எடுப்பது, ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுப்பவர்கள் மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எடுப்பார்கள், பயாலஜி எடுத்து போட்டு இதை விட மேலதிக பாடங்கள் எடுக்க வேண்டும். மேலதிக பாடங்கள் நிலைமாறும் பாடங்களும் எடுக்க வேண்டும். எல்லாத்தையும் படித்து எல்லாம் மதிப்பெடுப்பு முறையும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது எப்படி எடுக்கப்படும், இதுக்குரிய வழிமுறைகளாக மொடியூல் கணினியில் இருக்கும். அவர்கள் தேடி படிக்க வேண்டும். இதை நாங்கள் சொல்கிறோம் ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங் என்று. மாணவர்களை மையப்படுத்திய கல்வி. தேடி படித்து இறுதியாக அவர்களுக்கு மதிப்பீடு பரீட்சையில் வைக்கும் பொழுது எல்லாத்தையும் தான் பார்க்குறது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஆசிரியர் படித்தது, அதாவது மனப்பாடம் செய்து படிப்பது, அதாவது என்னென்னு சொல்லுவோம்னா சபி போட்டு படிக்கிறேன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்படி இல்லாமல் இது ஒரு மனிதனுடைய, அதாவது எல்லாரும் படிக்கலாம், அந்த அபிலிட்டியை பொறுத்து தேடி கண்டு சிலது ஆசிரியர் சொல்லாத விடயங்களை கூட அவன் தேடி படித்தான் புள்ளிகள் கூட எடுக்க சந்தர்ப்பம் உண்டு. அப்போ கேள்விகள் மதிப்பீடு, அதாவது கூட்டு முறை 70% அமைப்பு முறையில் செய்யும் பொழுது அந்த கேள்விகளெல்லாம் ஆணைய பொழுது அந்த அவன் எடுக்கும் புள்ளி மிகவும் ஒரு தரமாக இருக்கும். இதை எடுத்து இவன் எடுத்த பொழுது இப்போ ஜிசி ஓலவலம் இதே மாதிரி நடக்கும். ஏலவலம் நடந்த பிறகு இவர்கள் உள்வாங்கப்படுவார்கள் என்கின்ற பல்கலைக்கழகத்துக்கு. பல்கலைக்கழகத்திட்ட இதே ஒத்துத்தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் இப்போ போனீங்கன்னா உதாரணமாக மெடிசின் படிக்க போகிறார்கள், அக்ரிகல்ச்சர் போகிறாங்க, அங்கே அந்த பாடத்திட்டங்கள் அப்படித்தான் இப்போ வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு இதுவும் இப்போ பல்கலைக்கழகம் நாங்கள் 10 வருடங்கள் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அது மொடியூல் சிஸ்டம் தான். ஆரம்பத்தில் இங்கே இருக்கும் முறை தான் இருந்தது. அப்போ அது இருப்பது. ஆகவே அது பிரச்சனையாக வராது, அவர்கள் விளக்கமாக இருக்கும். அதுக்கு பிறகு பல்கலைக்கழகத்தை அவர்கள் விடும் பொழுது உயர்கல்விக்கு செல்வதுனா அதுவும் அதே முறை எங்கும் செல்ல முடியும். அதாவது இங்கேயும் செல்ல முடியும், கொழும்புக்கும் செல்ல முடியும், ஐக்கிய ராஜ்யத்துக்கும் செல்ல முடியும், அமெரிக்கா. ஏனென்றால் அவருடைய வந்த முறை அப்படி. கல்வி திட்டங்கள் அவர் எல்லாத்துக்கும் சூட் பண்ண. அதாவது இப்போ இருக்க நிலையில் ஒருவனுக்கு போனால் ஜிபிஎன்னுண்டா விளங்காது. ஆனால் அவனுக்கு தெரியும் மொடியூல்ண்டா என்னென்று விளங்காது. எப்படி அதை அசஸ்மெண்ட் செய்கிறது, அதாவது கூட்டு முறை, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சமேட்டிவ் அசஸ்மெண்ட்டா தெரியாது. இப்போண்டா அவனுக்கு தெரியும் எப்படி இருக்குது, எப்படி ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங் எப்படி தேடி படிக்கிறது. இல்லை இது டீச்சர் படிப்பீங்க அப்படி இல்லை. சில இதில் அவங்க சொல்லி தேடி படிக்கணும். அதாவது சில இடத்துல இருக்குது, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா புக் எக்ஸாம் உண்டு. என்னென்னு சொன்னால் நீங்கள் புத்தகம்லாம் கொண்டு போகலாம், அந்த கேள்விகள் தேடி தேடி படித்து எழுதணும் நீங்கள். அப்படிப்பட்ட கேள்விகள் வரும். அந்த கேள்வியில் அப்படி தான் இருக்குது, ரைட்டாக இருக்காது. தேடி ஓடி படித்து அதுக்கு டைம் கொடுப்பாங்க, பிடிச்சி பார்த்து எழுதுறது. இப்போ காப்பி அடிக்கிறேன்னு சொல்லலாம், அப்படி இல்லை. அந்த புக் எக்ஸாம்னா புத்தகங்களை நீங்கள் கொண்டு போனால் புத்தகத்தில் இருக்கா அந்த அப்படிப்பட்ட கேள்விகளாக இருக்குது. 5 கேள்விகள் கொடுத்தால் அவர் லைப்ரரிக்கு போய் எடுக்கலாம். தேடி அதாவது அவனுடைய அந்த அபிலிட்டியை செக் பண்ணுறது, எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க. சில கேள்விகள் கேள்விப்படாத புத்தகத்தில் அந்த புத்தகம் தெரிந்திருக்கும் நபர், படித்த நபராக போய் எடுக்கலாம்.
அவர்களுடைய வசதிகள் லைப்ரரிகள் தான் செய்வார்கள். இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் இருந்து இதை முடித்த பிற்பாடு இந்த திட்டத்தின் ஊடாக உயர்கல்விக்கு போய் இப்பொழுதுகளுக்கெல்லாம் உயர்கல்வி பெறாதவர்களுக்கு என்ன வொகேஷனல் ட்ரைனிங் இருக்கிறது. அதுகள் அதாவது என்ன ஆங்கிலத்தில் என்னென்னு சொல்ல திறன் அபிவிருத்தி அது அதுகளுக்கும் இப்படித்தான் இருக்கிறது. அதுக்கு இப்போ நான் இப்போ நைட்டானூடாக பல தொழில்நுட்ப கல்லூரிகள் வந்திருக்கின்றன. அதனூடாக அவர்களுக்கும் ஒரு அது இந்த இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த படிக்கும் பிள்ளைகளுக்கு முதலாம் அதாவது 6ஆம் வகுப்பில் இருந்தால் திறன்கள் என்ற ஒரு கல்வி இருக்குது. மேலதிக கற்றல் அந்த திறன் அதாவது ஜவுளிகள் சம்பந்தமான ஃபுட் மெக்கானிசம்லாம் படிப்பிக்கிறார்கள். அதாவது மேலதிக கற்றல் என்று சொன்னேன், அதாவது நிலைமாறல் கட்ட இந்த படிப்புகள் எல்லாமே இருக்கிறது. அப்பொழுது 6ஆம் வகுப்பு படிக்கும் ஒருவனுக்கு தெரியும் நான் இதுக்கு போகலாம். இப்போ என்ன நடக்குதுண்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. மெடிசனுக்கு போனேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் போகிறேன் ஐயோ பிளம்பிங் தெரியாது. இப்போ இருக்கிறவங்க 6ஆம் வகுப்புலேயே பிளம்பிங் என்றா என்ன ஆட்டோமொபைல் எண்டாண்டு தெரிய நிலை இருக்கும் பொழுது 9ஆம் வகுப்பில் ஒரு தேசிய எக்ஸாம் நடக்குது. அதில் இவங்களை பார்த்து தான் அபிலிட்டி பண்ணி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அடே நீ இதை எடு தம்பி மகளே, இதை படி இது உனக்கு நீ இல்லை நீ ஆர்ட்ஸ் படித்தாலும் உனக்கு இதில் அபிலிட்டி இருக்குது, இதை நீ எடு என்று சொல்கிறதா இந்த திட்டம். கேள்விக்கு பதில் எழுதிய புத்தக பூச்சிகள் என்கின்ற அந்த நிலையிலிருந்து மாறி சகலவற்றையும் மாணவரை மையப்படுத்திய கல்வி மாணவர் மையப்படுத்த கல்வி ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங் இதுதான் அமைப்பு முறைகள். அதாவது பாடத்திட்டங்களுக்குரியது அந்த மொடியூலும் சர்டிபிகேட் மிகவும் இலகுவானது மொடியூல்ஸ் என்று இந்த மொடியூலைத்தான் இப்பொழுது இந்த மொடியூலை ப்ரிப்பேர் பண்ணுறார்கள். புத்தகம் அவங்களுக்கு தெரியும் பாடத்தில் இதில் தான் பிரச்சனை வந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த மொடியூல் வந்த உடனே அது குழப்பம் வந்து 6ஆம் வகுப்பில் இருந்த உடனே அந்த மொடியூல் கொடுக்கக்குள்ள அந்த இங்கிலீஷ் அந்த லிங்க் இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் படி அதில் படி என்ற அது தவறுதலாக தவறுபட்டிருக்கும். அது லிங்க் பண்ணோடனே அது இதுக்கு போகுதான் விளங்குதானே. இதை பெருசுபடுத்த இது உண்மையா அது மொழியில் கொடுத்து இது கல்வி திட்டத்தில் அவங்க சேர்க்க இல்லை. அந்த கல்வி திட்டத்தில் இந்த மொழியில் புத்தகம் கொடுக்கக்கூடாது. அந்த புத்தகம் நான் சொன்னேன் கணினியை தேடி படிக்கணும், இதை எப்படி படிக்கணும், இந்த லிங்க் எல்லாம் கொடுக்கணும், இதை தேடி படிக்கணும், போய் எடுத்து படிக்கணும் அதை பார்த்து. இப்போ ஆங்கிலத்தில் ஒரு மொழியுள்ள ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் எதுவும் தப்பாக இப்போ அடித்து பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் buddy.com வரும். அதுக்கு இதுக்கு லிங்க் அடித்தா அதுக்கு போனால் அது உண்டு அது போயிட்டு. அப்போ இவங்க பர்பஸ் அது வேணுமெண்டு செய்தாங்களே இல்லை உள்ளுக்குள்ளே இருக்குதானே பார்க்க. அப்போ இதுதான் நடந்தது. அப்போ அது அளவு எடுப்பு கிளம்புனது இதோ பெரிய விடயம் இல்லை. ஆனால் இதையெல்லாம் அதை எடுத்துருக்காரு. இப்போ நான் கேள்விப்பட்ட மாதிரி அந்த மொழியில் எடுத்து போட்டு இப்போ புதுசு போட போகிறாங்க. இப்படி இதை போட்டு இப்போ இனி என்ன சொல்கிறாங்க 6ஆம் வகுப்பில் இப்போ நான் இந்த மாதிரி இந்த மாதிரி நடப்பேன் அடுத்த உடனே நடைமுறைப்பட போகிறேன். அப்போ 5ஆம் மட்டும் நோம்பலாக படிப்பாங்க. இப்போ அதாவது ஆரம்ப கல்வி பழமையான அதாவது 10 பாடங்கள் இருக்கின்றன. ஆடி பாடி அதில் படித்து இந்த மாதிரி சோதனை எடுத்து போட்டு 6ஆம் வகுப்பு வரும்பொழுது தான் இந்த புதிய பாடத்திட்டம் என்பது அந்த மொடியூல் சிஸ்டம். அதாவது 3 விதமான பாடத்தினர்கள் முக்கியமான பாடங்கள், மேலதிக பாடங்கள், நிலை மாறும் பாடங்கள் மற்றது பரீட்சை நடைமுறைகளில் மாற்றம். மற்றது மேலதிகமாக ஒரு தேசிய பரீட்சையை பயன்படுத்த வேண்டும். இதுவளாலும் 2 தான் இருந்தது. இப்போ 3வது 9ல் எடுத்து தான் அங்கே அது ஏன்னு சொல்ல ஹேர்டில்ஸ் மாதிரி. இப்போ என்ன சும்மா ஓலெவலுக்கு அவங்க செலக்ட் பண்ணுறோம். இப்போ அவங்களே சொல்லுவாங்க நீ இதுக்கு தான் லாயக்கு இதை படிடா ஓ லெவல்ன்ட்டு. இதுதான் சாராம்சம். புதிய கல்வி சீர்திருத்தத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளும் பல்வேறு வியாக்கியானங்களுக்குள்ளும் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு கல்வியாளர் என்கின்ற அடிப்படையில் இது சம்பந்தமாக என்ன கூறுகிறீர்கள்? அதாவது கல்வி சீர்திருத்தம் வந்து இன்று உடனடியாக தேசிய மக்கள் சக்தியால் ஏற்படுத்துவது ஒன்று இல்லை. எங்களுடைய அதாவது தேசிய மக்கள் சக்தி 2004 அந்த பரப்புரையின் பொழுதும் அவர்கள் நாங்கள் கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறியிருந்தார்கள் ஒழிய திடீரென்று கொண்டு வருவதில்லை என்று அவர்களுக்கு தெரியும். இது ஏற்கனவே தொடங்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும் தற்பொழுது இந்த மறுசீரமை திட்டம் என்பதை நடைமுறைப்படுத்த இறுதி கட்டத்தை எட்டி 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அங்கு பார்த்துட்டு அது ஒரு கட்டமாக அது ஒரு பாரிய ஒரு திட்டத்தை நடப்புற குழு அமைத்து கட்டங்களை அதாவது அவர்களுடைய அந்த பாடத்திட்டங்களை தயாரித்து அது பைலட் டெஸ்டிங் என்று செய்து பல கருத்தரங்களை வைத்து ஆலோசனை பெற்று நடந்து இந்த முறை வந்த பொழுது இறுதி கட்டத்துக்கு திடீரென்று அதாவது அதை நடைமுறைப்படுத்தும் கட்டத்தில் வந்த பொழுது அது ஒரு காரணம் இருக்கலாம். என்னென்னா மக்களுக்கு இது என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை. திடீரென்று வந்த பொழுது அரசியலுக்காக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அடிப்படை. ஆகவே இந்த மறுசீரமைப்பு என்பது திடீரென்று ஒரு நாளையில் ஓவர் நைட்டாக உருவாக்கப்பட்டதில்லை. இது ஏற்கனவே நடைமுறை செய்து கொண்டு வந்ததை இன்று அவர்கள் நடைமுறைப்படுத்தவர்கள் அவர்களுடைய ஆலோசனைகளையும் எடுத்து அதாவது தற்போதைய அரசாங்கத்துடைய ஒரு சில கருத்துக்களை உள்வாங்கி இதை நடைமுறைப்படுத்த வந்திருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த அடிப்படையில் நாங்கள் அந்த மறுசீரமைப்பு விடயங்களுக்கு வரும் முன்பு இதுதான் அடிப்படை.
இந்த கல்வி சீர்திருத்தத்தில் உள்ள நன்மைகள் என்ன? நீங்கள் ஒரு கல்வியாளர், ஒரு பல்கலைக்கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் சம்பந்தமாக சொல்லுங்கள். அதாவது கல்வி என்பது உங்களுக்கு தெரியும் என்று உலக பரந்த அளவு, அதாவது நமது சமூகங்கள் பொதுவாக இருக்கும் சமூகங்களுக்கெல்லாம் அடிப்படையானது கல்வி. அதாவது சமூகம் உலகத்துடன் தொடர்படுவதற்கு இந்த கல்வி ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. ஆகவே அதற்கு அடிப்படையாக இந்த கல்வி ஊரோடொத்துவாள் என்பது உலகத்தோடு ஒத்துமதமான கல்வி திட்டமாக இருக்குது. அதாவது அதை விட்டு நாங்கள் ஒரு பழைய முறை கல்வி திட்டத்தை எடுத்து உலகத்தில் வேறு முறை இருந்தால் ஒத்து வராது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிருந்தவர்கள் அமெரிக்காவுக்கு போய் இலவாக படிக்கலாம், ஐக்கிய ராஜ்யத்துக்கு போய் இலவாக படிக்கலாம், ஆஸ்திரேலியாவுக்கு போய் படிக்கலாம் என்ற அடிப்படை எங்கள் கல்விக்கு ஒரு சீரமைப்பு இருக்கிறது. அதை ஒட்டித்தான் இந்த கல்வி பல மறுசீரமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதற்கு ஏற்ற போல் எங்களுடைய அடிப்படை கல்விகளை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அதனூடாக பல நன்மைகள் இருக்கின்றன. அதை நான் சொல்கிறேன். அதாவது இதுதான் அடிப்படை காரணம். ஆகவே உங்களுக்கு தெரியும், தற்போது உள்ள நடைமுறையில் உள்ள கல்வி திட்டம், அதாவது 1999 உருவாக்கப்பட்டது. இது கூட நீங்கள் கேள்விப்பட்டு அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும் பொழுது ஜேசி என்று இருந்தது, 8ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் இருந்தது, ஜேசி என்று ஜூனியர் சயின்ஸ் சர்டிஃபிகேட் என்று இருந்தது. அதெல்லாம் போய் புறம் இப்போ 5ஆம் வருட புலமை பரிசில் வந்து இப்பொழுது அதாவது தேசிய மட்டத்தில் காபோத சாதாரணம், காபோதர் உயர்தரம் என்று வந்து அதிலிருந்து உயர்கல்விக்கு போகிறார்கள். இதை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது எங்கள் கல்வி, அதாவது ஒரு ஆரம்ப கல்விக்கு முதல் வந்து ஆரம்ப கல்விக்கு முதல் முன்பள்ளி என்பது தெரியாது, அறிக்கையுடைய தான். அதை பற்றி நாங்கள் பெருசாக கருத்தில் எடுப்பதில்லை. ஆனால் இப்பொழுது இந்த முன்பள்ளி என்பது மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்ததாக அடித்தளத்தை இடுவதாக அமைக்கப்பட்டு இது வந்து எங்கள் அரசியல் மட்டத்தில் இது மாகாண சபைக்கு உட்பட்டதாகவும் தேசிய அரசாங்கத்துக்கு உட்பட்டதாக வடிவமைக்கப்பட்டு நடைமுறை. இது சிறுவர் மகளிர் விவாத அமைச்சூடாக நடைமுறைப்பட்டது. இந்த முன்வரை 2 வருடங்களுக்காக இந்த சிறியவர்களை 5 வயதுக்கு உட்பட்டவர்களை கல்வி எடுப்பதற்கு ஆயத்தப்படுத்துவ நிலை இந்த முன்பள்ளி. உங்களுக்கு தெரியும், நான் முன்பள்ளி என்ற தமிழ் கூடி பல பேர் அந்த காலத்தில் நாங்கள் அடிவரி என்று சொல்லுவோம், அடிச்சோடி என்று சொல்லுவோம். இதுதான் இந்த முன்பள்ளியினுடைய வரலாறு. ஆகவே அந்த காலத்தில் வீட்டில் வந்து ஏடு துடைக்கி போட்டு வீட்டை படித்து போட்டு நேரடியாக கொண்டு மேலாம் விடுறது. சில பள்ளியில் அடிச்சூடியில் போய்த்தான் போவாங்க நிலையிலேருந்து. இப்போ அப்படி இல்லை. இப்பொழுது ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட முன்பள்ளி கல்வி திட்டம் ஒன்று இருக்கிறது. அதில் 2 வருடங்களை கடந்த பிற்பாடு 5 வயது ஆகும் பொழுது அவர்கள் 1ஆம் வருடத்துக்கு ஆரம்ப கல்வி, அதாவது அடுத்த கல்வி பாடசாலை கல்விக்கு அனுப்ப வேண்டும். இப்போ பாடசாலை கல்வியில் எடுத்து வந்தால் பலவிதமான பாடசாலைகள் இருக்கின்றன. நாங்கள் அதையெல்லாம் கல்வி நேரம் போதாது. இருந்தாலும் பாடசாலையில் இருந்து ஆரம்ப கல்வியாக, அதாவது 1ஆம் ஆண்டிலிருந்து 5ஆம் ஆண்டு வரை ஆரம்ப கல்வி. அதைத் தொடர்ந்து 6லிருந்து 9 வருடம் வரும் இடைநிலை கல்வி, அதாவது வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவது என்று சொன்னால் செகண்டரி எடியூகேஷனில் ஜூனியர் செகண்டரி எடியூகேஷன், அதாவது கனிஷ்ட ஆரம்ப இடைநிலை கல்வி எடுத்து 9 இருந்து இப்பொழுது பார்த்தீர்களா, இப்பொழுது நிலையை நான் சொல்கிறேன், இன்னும் திட்டத்துக்கு வரவில்லை, 10ம் 11க்கும் போய், அதாவது GCOL என்று சொல்வார்கள். இதை வந்து நாங்கள் சிரேஷ்ட இடைநிலை கல்வி, சீனியர் செகண்டரி எடியூகேஷன் கட்டம் 1 GCO லெவலுக்கு போய் 11ஆம் வகுப்பு முடிந்த பிற்பாடு அடுத்த கட்டமாக சீனியர் செகண்டரி கட்டம் 2 GCA லெவலுக்கு போய், அதாவது இங்கே 2ஆம் தர கல்வி முடிந்த பிறகு டெர்சரி எடியூகேஷன் உயர்கல்வி என்று பல்கலைக்கழகத்துக்கு போகிறார்கள். பல்கலைக்கழகத்துக்கு போகிறார்கள். இப்பொழுது ஒரு துறை முதல் அதை பற்றி கவலைப்படுது. இப்பொழுது திறன்கள், வொகேஷனல் ட்ரைனிங் என்று சொல்லி திறன்கள் ஊடாக, அதாவது ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ஊடாக கல்விகளும் இந்த பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டு ஒரு ஒருங்காக உலக சார்ந்து ஒரு முழுமையாக, அதாவது ஆரம்பத்தில் இருந்து அந்த மாணவர்கள் ஒருத்தரும் கல்வி இல்லாமல் செல்வதற்காக வடிவமைப்படுத்த தற்போது. ஆனால் இதில் சில அதாவது பிரச்சனை இல்லை, இது நடந்து கொண்டு தான் இருக்கு இற்றவரை. அதை போன்ற சென்ற வருடங்களும் கூட இதனூடாக 16 பல்கலைக்கழகங்கள் தெரிவு செய்யப்பட்டு பல துறைகள், அது உங்களுக்கு தெரிந்த விடயம், உயர்கல்வி என்ன விதமாக போகிறது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஏன் எங்களுக்கு சீர்திருத்தம் தேவைப்படுகிறது? இதுதான் அடிப்படை. ஏன் இதை திருத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது உலகம் வந்து மாறிவிட்டது. கல்வி திட்டங்கள் இங்கு ஒரு முறை இருக்கிறது. அதாவது வந்து எங்களுடைய கல்வி திட்டங்கள் பழைய நடைமுறை, அதாவது எப்படி என்று சொன்னால், ஒரு பாடத்தை எடுத்தால், உதாரணமாக பூமி சாஸ்திரம் என்று எடுத்தால், ஆங்கிலத்தை எடுத்தால், ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு தவணைக்கு படிப்பித்து விட்டு
அதை ஒரு சோதனைகளை வைத்துவிட்டு அதில் சோதனை வைத்துவிட்டு இதுதான் திட்டமாக இருந்தது. இப்படி அதாவது 2ஆம் நிலை முடிந்தது, அதாவது கனிஷ்ட துறை முடிந்த பிறகு 10 பாடங்கள் எடுத்திருந்தால் அதுக்கு என்னென்ன பாடங்கள், அதாவது வரை இருக்கிறது, அதாவது அவருக்கு மதிப்பெண்கள் வழங்குவதற்கு ஒரு பாடத்துக்கு ஆங்கிலம் என்று எடுத்தால் அதுக்கு 100க்கு இத்தனை மார்க் கொடுத்து 10 பாடங்கள் என்று தான் நடைமுறையில் இருந்தது. இதை மாற்றி இப்பொழுது அந்த திருத்தம் மொடியூல் சிஸ்டம், அதாவது மொடியூலுக்குரிய எனக்கு தமிழ் படம் தெரியவில்லை, கிரெடிட் சிஸ்டம் ஒன்று வருகிறது. இந்த மொடியூல் சிஸ்டம் என்பது என்றால், அதாவது இப்போ தெரியும் சந்தைக்கு எப்படி அழகாக சொல்லுவது என்று சொன்னால், சந்தைக்கு போனால் கத்தரிக்காய்களோ கீரைகளோ குழம்பி கிடக்கும். அப்படித்தான் இப்பொழுது எங்கள் கல்வி திறந்தது. நாங்கள் தெரிந்து கட்டுக்கட்டாக வைக்க வேண்டும். ஆக இந்த கட்டுக்களாக அலங்கப்பட்டுதான் இந்த மாடியூல்ஸ். அதாவது ஒரு ஆங்கிலம் என்று சொன்னால் கீரை எடுத்தால் அதை கீரை குழம்பி இருக்காமல் அதை கட்டுகளாக வடிப்படைத்து 10 கட்டுகளாக வைத்து ஒரு மொடியூல்ஸாக வைத்து ஒவ்வொரு மொடியூல்ஸுக்கும் ஒரு கிரெடிட் என்று கொடுத்து இதனூடாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதை விட மேலதிகமாக இவர்களுக்கு ஒரு மேலதிக கட்ட முறைகள் மற்றது இன்னும் அதை டிரான்ஸ்ஃபர் ஸ்கில்ஸ் என்று பல பாடங்களையும் வழங்குவதற்காக இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்லுவதும் என்று சொன்னால், தற்பொழுது இருக்க என்ன சீர்திருத்தத்துக்கு நான் வருகிறேன் என்று சொன்னால், இங்கு கட் பண்ணி எடுக்கிறீங்களா இருக்கா? உண்மையா என்னண்டா கேட்குதா? உண்மையா என்னண்டா இப்போ இந்த கல்வி சீர்திருத்தம்ன்றது